ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மிக முக்கியமான பல குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை திருவேங்கடம் அப்படிங்கிற குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா மாதாவரத்தினுடைய பகுதியில் இன்று விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த திருவேங்கடம் என்ற அந்த குற்றவாளி தப்பிக்க முயற்சி செய்த பொழுது அவர் ஒரு பகுதிக்குள்ளாக சென்றிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து அந்த பகுதியை முழுமையாக விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு தகர பெட்டிக்குள்ளாக திருவேங்கடம் ஒளிந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்த நிலையில அங்கிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியை வைத்து காவல்துறையினரை சுட முயற்சி செய்ததாக போலீசார் தரப்புல தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு குற்றவாளி திருவேங்கடத்தை சுட்டு பிடிப்பதற்கான அந்த முடிவை எடுத்து தற்போது காவல்துறையினர் அந்த என்கவுண்டர் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது முதற்கட்டமாக உடல் மெரிடியன் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தற்போது இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே பிரேத பரிசோதனை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு படுகொலையாக சென்னையையே மிகப்பெரிய அளவில் ஒரு துக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கொலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேஷனல் லெவலில் இதனுடைய பிரச்சனை அப்படிங்கிறது மாயாவதி வரைக்கும் தமிழகத்திற்கு இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கையெல்லாம் வைத்தார்கள். அந்த அளவுக்கு இந்த கொலை வழக்கு அப்படிங்கிறது தேசிய அளவில் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த படுகொலை இருந்தது. இந்த நிலையில உடனடியாக காவல்துறையினர் 8க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு கூடுதலாக 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில இன்று பலகட்ட விசாரணை ஏற்கனவே ஒரு 5 நாள் விசாரணைக்காக தற்போது போலீசார் அவங்களை அழைத்து சென்று பல இடங்கள் விசாரணைக்கு அழைத்து செல்றாங்க. அந்த வகையில இன்று காலை விசாரணை நடத்துவதற்காக கொண்டு வரும் பொழுது குறிப்பாக இந்த பகுதியில் மாதாவரம் பகுதியில் தப்பி ஓடுவதற்கு திருவேங்கடம் முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த என்கவுண்டர் ஆனது தற்போது நடைபெற்றிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த என்கவுண்டர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட திருவேங்கடத்தை 11/7/2024 அன்று, அதாவது கடந்த 11ஆம் தேதி செம்பியம் போலீசார் பூந்தமல்லி கிளை சிறையிலிருந்து 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து பரங்கிமலை ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து விசாரணைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இன்று காலை 6 மணி அளவில் எதிரியை குறிப்பா கொடுங்கையூர் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் சரவணன் அவர்கள் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில மாதாவரம் காவல் நிலையத்திற்கு உள்ள அந்த எல்லைக்குட்பட்ட ஆட்டுத்தொட்டி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது திருவேங்கடம் தப்பி செல்வதற்கான அந்த முயற்சி ஏற்பட்டிருக்கிறார். அப்பொழுது உடனிருந்த இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி S3 லாண்டர் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடியவர், அவர் தலைமையில் போலீசார் மாதாவரம் ஆடுதொட்டியை சுற்றியுள்ள பகுதியில் தேடி வர்றாங்க. அப்போ எதிரி எங்க இருக்கிறாருன்னா வெஜிடேரியன் அந்த வில்லேஜ் பகுதிக்குள்ளாக காலியா இருக்கக்கூடிய ஒரு தகர்பெட்டிக்குள்ளாக அவர் ஒளிந்திருக்கிறாரு. இந்த இடத்தை உடனடியாக போலீசார் அந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்வதற்கு உடனடியாக கூடுதலாக அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதிக்குள்ளாக முழுக்க சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகு ஒரு தகரப்பெட்டுக்குள்ளாக திருவேங்கடம் ஒளிந்திருப்பது போலீசார் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அந்த இடத்துல 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவரை பிடிக்க முற்பட்ட பொழுது அவர் கையில நாட்டு துப்பாக்கி இருந்திருக்கிறது. திருவேங்கடத்தினுடைய கையில நாட்டு துப்பாக்கி இருந்திருக்கிறது. அந்த துப்பாக்கியை வைத்து குறிப்பாக முகமது புகாரி இன்ஸ்பெக்டர் அவரையும் அதே போல காவல்துறையினர் சுடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாரு. உடனடியாக தற்காப்புக்காகவும் அதே போல அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காகவும் போலீசார் துப்பாக்கி என்கவுண்டர் செய்யக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது அங்கு ஏற்படுகிறது. இதனை தொடர்ச்சியாக கொண்டு அங்கு சுடும்பொழுது வலது தோள்பட்டையில ஒரு புல்லட்டும் அதே போல மார்பு பகுதியில் 2 புல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 புல்லட்டுகள் அவருடைய உடலை துளைக்கிறது. அதற்கு பிறகு அவர் அதே இடத்துல இறந்ததாக போலீசார் தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக உடல் கொண்டு செல்லப்பட்டு தற்போது அங்கே போலீசார் தற்போது அங்கே வைத்திருக்கிறாங்க முதற்கட்ட விசாரணைக்காக. அதற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் இந்த உடல் இங்கே திருவேங்கடத்தினுடைய உடல் தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே போஸ்ட்மார்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படும். வழக்கமாக போஸ்ட்மார்டம் அப்படின்னாலே 10 o'clock மேல 10 மணிக்கு மேல தான் வழக்கமாக போஸ்ட்மார்டம் நடக்கும். குறிப்பா இந்த விஷயத்துல திருவேங்கடத்தினுடைய ரோல் என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த வழக்குல மிக முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த கொலையை செய்ததற்கு
முதல் அருவாளை வந்து அந்த வெட்டக்கூடிய முயற்சியில திருவேங்கடம் தான் ஈடுபட்டார் அப்படிங்கிறது இந்த விசாரணையில வந்து தெரிஞ்சிருக்கிறது. குறிப்பா தலைப்பகுதியில தான் முதல் வெட்டு அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து அந்த பகுதியில குறிப்பாக பெரம்பூர் செம்பியம் அந்த காவல்துறை அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது முதல் வெட்டு அப்படிங்கிறது தலையில தான் வெட்டப்பட்டதா அந்த முயற்சியில் ஈடுபட்டவர் வந்து திருவேங்கடம். அதற்கு பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் வந்து சுருண்டு அதே பகுதியில் விழுந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த 11 குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்தியதுல போலீசார் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. எனவே திருவேங்கடம் தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பிளானிங் எல்லாமே வந்து திருவேங்கடம் தான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது போலீசார் தரப்புல வந்து சொல்லப்படுகிறது. எனவே இதை விசாரணை நடத்துவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களை வந்து வழித்து உறவினர்களுடைய அந்த அவங்க வந்து அடையாளம் காட்டுவதற்கு யார் யாரெல்லாம் அந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படிங்கிற அடையாளம் காட்டுவதற்கு இன்று விசாரணைக்காக 6 மணி அளவில் குறிப்பாக இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து அழைத்து சென்றாரு. அதற்கு பிறகு வந்து இந்த இடத்துல எஸ்கேப் ஆகவும் மாதாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுதொட்டி கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி செய்யும் போது திருவேங்கடம் குறிப்பா அந்த வெஸ்டேரியன் வில்லேஜ்குள்ள வந்து உள்ள பதுங்குறாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து தேடுதல் பணியில போலீசார் ஈடுபடுறாங்க. இந்த பணியில வந்து குறிப்பாக முகமது புகாரி அவர் வந்து இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர் எஸ்திரியுடைய போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவர் வந்து தேடும்பொழுது ஒரு தகர பெட்டிக்குள்ளாக திருவேங்கடம் வந்து ஒளிந்திருப்பது வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்ப அவர் வந்து உடனடியாக அந்த பகுதியில் போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு திரும்பி முயற்சி எடுக்கும்போது அவர் வந்து நாட்டு துப்பாக்கி வந்து பயன்படுத்துறாங்க. குறிப்பா இந்த கொலையாளிகள் ஏற்கனவே பல குற்ற வழக்கில் வந்து ஈடுபட்டது. 2014 ஒரு கொலை வழக்கு, அதே போல கடத்தல் வழக்கு, இது போன்ற பல குற்ற பின்னணிகள் இருக்கிறதுனால அவங்க எளிமையாவே இது போன்ற நாட்டு துப்பாக்கிகள் அதே போல நாட்டு வெடிகுண்டுகள் வைத்திருப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல விசாரணைகளை தெரிய வந்த நிலையில கரெக்டா அந்த ஆடுதொட்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த நாட்டு துப்பாக்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து திருவேங்கடம் வந்து சென்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த துப்பாக்கி வைத்து போலீசாரை வந்து தாக்குவதற்கு சுடுவதற்கு வந்து முயற்சி செய்த போதுதான் இந்த என்கவுண்டர் வந்து நடந்திருப்பதாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் உடல் இங்க ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும். இன்னும் ஏகப்பட்ட அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக இந்த விசாரணை அப்படிங்கிறது எந்த திசை நோக்கி செல்ல போகிறது. குறிப்பா இந்த விசாரணையுடைய பிரதான நோக்கமே பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய பிரதான காரணம் இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சரை கூட திருமாவளவன் அவர்கள் நேரடியாக சந்தித்து தொடர்பாக பல கருத்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது வந்து இதுல வந்து அரசியல் நோக்கத்தோடு பல விஷயங்கள் இருக்கிறது, அரசியல் பின்னணியில இந்த கொலைகள் நடைபெற்றிருக்கிறதா அப்படிங்கிற விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பா பல ஏற்கனவே வந்து பண மோசடியில் ஈடுபட்ட பல நிறுவனங்களுடைய தொடர்புகள் இதில் இருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இந்த வழக்கை வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னணி இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு அந்த ஐயத்தை வந்து அவர் வைத்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்துல தொடர்ச்சியாக பல குற்றவாளிகள் உடனடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினத்திலே 8க்கும் மேற்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு 3 குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து உடனடியாக இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் 5 நாட்களுக்கு இந்த காவல் விசாரணைக்காக அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த கஸ்டடியில் எடுக்கும் பொழுதே அவங்க முழுக்க அந்த பகுதியில் என்ன மாதிரியான அந்த கொலை பின்னணி எல்லாம் வந்து விசாரிப்பாங்க. அதே போல ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணிகளில் போலீசார் ஈடுபடுவாங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் மாதாவரத்தினுடைய அந்த பகுதிக்கு திருவேங்கடம் வந்து அழைத்து செல்லப்படும் பொழுது அங்க வந்து ஏற்பட்ட அந்த தப்பி ஓடுவதற்கு முயற்சியும் அதே போல காவல்துறை மீதான அந்த தாக்குதலும் தற்போது இந்த என்கவுண்டருக்கு வித்திட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டையில் துரை என்ற ரவுடி வந்து தற்போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது தற்போதுதான் நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறது தற்போது நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் வந்து கொண்டு செல்லப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த பின்னணியில யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெரம்பூர் பொன்னுசாமி நகரை சேர்ந்த பொன்னை பாலு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்க்கிறார். அதே போல வந்து ராமு என்ற வினோத், அதே போல செல்வராஜ், விஜய், கோகுல், அருள், சிவசக்தி உள்ளிட்ட 11 பேருக்கும் மேலாக தற்போது
இந்த விவகாரத்தில் வந்து முக்கியமான குற்றவாளியாக பார்க்கிறாங்க. அதே போல ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி வந்து பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேரை வந்து போலீசார் கைது செய்து கிட்டத்தட்ட பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டு 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் என்பது தற்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக மிக பயங்கரமான ஒரு குற்றவாளியாக, ஏன்னா சென்னையில பட்ட பகல்ல நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு சம்பவமாக தற்போது சென்னையை வந்து உலுக்கிய ஒரு சம்பவமாக கருதக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தினுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக இந்த என்கவுண்டரினுடைய தொடர்ச்சியாக தற்போது மற்ற குற்றவாளிகளுடைய வாக்குமூலங்கள் மாறுமா என்பது குறித்து தொடர்ச்சியாக தற்போது காவல்துறை தரப்புல விரைவில் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும்.